எதிர்நீச்சல் சீரியல்ல ஆதி குணசேகரனுடைய ஆட்டம் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. இதை கூடிய சீக்கிரம் சக்தி ராமேஸ்வரம் புறப்பட்டு போய் அங்கே நடந்த உண்மைகள் அத்தனையும் கண்டுபிடிச்சு இங்கே வந்து குணசேகரனோட முகத்தெரிய கிழிச்சாங்கன்னா நல்லாயிருக்கும். குணசேகரோடைய சுயரூபம் தெரிஞ்ச விஷாலாச்சி, ஏப்பா நீயா இப்படி இருந்த, உன்னை எல்லாருமே மலையாட்டம் நம்பிக்கிட்டு இருந்தோம்ப்பா, ஆனால் இவ்வளோ பெரிய பெரிய வேலையெல்லாம் பார்த்தியா அப்படின்னு விஷாலாச்சி கூட பெத்த மகனை விட்டு விலகி நின்னாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். குணசேகருக்கு சப்போர்ட் பண்ணுற கதிராகட்டும் ஞானமாகட்டும், குணசேகருக்கு சப்போர்ட்டாக ஜெய் ஜக்கா போட்டுட்டு இருக்கிற இவங்க ரெண்டு பேர்த்தையும் குணசேகரோட அண்ணா கொற்றவை மேடம் நேராக முகத்திரிய கிழிச்சு அவங்க எல்லாத்தையும் உள்ள தள்ளுனாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அஸ்வின் கேஸ் விஷயத்தில் இப்போ தான் கொற்றவை மேடம் உள்ள நுழைஞ்சிருக்காங்க. குணசேகர் பற்றின உண்மைகள் அத்தனையும் தெரிஞ்ச கொற்றவை மேடம் எப்படியாவது குணசேகரனோட முகத்திரிய கிழிக்க வரத்தான் போகிறாங்க. அதுக்கு அவங்க சொல்லிக் கொடுத்த ஏற்பாட்டின்படி தான் இப்போ நம்ம சக்தி ராமேஸ்வரம் கிளம்பியிருக்காங்க. ராமேஸ்வரத்தில் என்ன நடக்க போகுதுங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குணசேகரன் குடும்பத்தில் இருக்கிற நந்தினி, ரேணுகா, ஜனனி இவங்க எல்லாருமா புது பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதுக்கு இடையில குணசேகரன் ஜனனியும் சக்தியும் தனியாக கூப்பிட்டு, ஆமாம் உங்ககிட்ட என்னை பற்றின ஆதாரம் இருக்குதுன்னு சொன்னீங்கல்ல, அந்த ஆதாரத்தில் நீ என்ன அப்படி பார்த்தேன்னு குணசேகரன் கேட்குறாங்க. அதுக்கு ஜனனி தைரியமாக துணிச்சலாக பதில் சொல்கிறாங்க. ஆமாம் நான் அந்த வீடியோ ஆதாரத்தை பார்த்தேன். ஈஸ்வரி அக்கா ரூம்குள்ளே போனதும் நீங்கள் ஈஸ்வரி அக்காவை தாக்கியிருக்கீங்க, செவுத்துலேயே முட்டை கொடுத்து அவங்கள அடிச்சிருக்கீங்க. இந்த உண்மையை அழியக்கூடாதுங்கிறதுக்காகவே அறிவுக்கரசி இந்த குடும்பத்துக்கு நல்லது தான் பண்ணிட்டு போயிருக்கா. ஏதோ வீடியோ ஆதாரம் எடுத்து வச்சுட்டு போயிருக்கா. உங்க மூலமா ஈஸ்வரி அக்கா பாதிக்கப்பட்டிருக்காங்கிறாங்க ஜனனி. கேட்ட குணசேகரன், இன்னும் 15 நாள் உன்னை விட்டு வைப்பேன், அதுக்குள்ளேயே அந்த ஆதாரத்தை பூரா என்கிட்ட கொடுத்துட்டு விட்டு வெளியே போயிரு, இனிமே உனக்கு இங்கே இடம் இல்லை, அதுக்கு மீறி நீங்க எனக்கு எதிராக ஏதாவது செஞ்சா சக்தியும் உனையும் உயிரோட விட்டு வைக்க மாட்டேன்னு மிரட்டிட்டு போறாங்க குணசேகரன். இதை கேட்டு கொஞ்சம் மிரண்டு நிற்கிறாங்க ஜனனி. குணசேகரன் போனதுக்கு அப்புறமா நந்தினி, ரேணுகா எல்லாரும் ஓடி வந்த ஜனனி கிட்ட, ஜனனி அந்த ஆள் உங்ககிட்ட என்ன கேட்டாருங்கிறாங்க. வீடியோ ஆதாரத்தில் என்னை பற்றி நீ என்ன பார்த்தேன்னு கேட்டாரு. ஐயோ அப்போ நீ என்ன சொன்ன அப்படின்னு நந்தினி பதறாங்க. அந்த அஸ்வின் அப்பவே என்கிட்ட சொல்லி வச்சிருந்தான், வீடியோ ஆதாரத்தில் குணசேகரன் ஈஸ்வரியை தாக்கியிருக்காங்கன்னு சொன்னான். அதைத்தான் நான் அப்படியே லைனாக கோர்த்து சொன்னேன், அதையும் அவர் நம்பிட்டாருங்கிறாங்க ஜனனி. அட பாவி மனுஷா, அப்போ உண்மையிலையுமே அவர் ஈஸ்வரி அக்காவை கொலை பண்ணுறதுக்கு தான் தாக்கியிருக்கான். பாவம் ரத்த வெள்ளத்தில் கிடக்கும்போது எல்லாரும் ஓடி வாங்கன்னு நான் பதறி போய் கூப்பிடும்போது யாரும் போகக்கூடாதுன்னு கல் நெஞ்சக்கார தம்பிக்காரனுங்களையும் நிறுத்தி வச்சுட்டான். அவனுக்கு அதுக்கு மேலே மலை மாடு மாதிரி நின்னானுங்களே தவிர கொஞ்சம் கூட ஈஸ்வரி அக்கா கையால் வாங்கி சாப்பிட்ட நன்றி விசுவாசம் கூட இல்லாமல் யாருமே வந்து ஈஸ்வரி அக்காவை எட்டி பார்க்கலையே. தர்சன் தானே வந்து அழகாக தூக்கிட்டு போனான். தானாடாட்டு அந்த தசி ஆடுன்னு சொல்லுவாங்களே, அதுதான் உண்மை. ஈஸ்வரி அக்கா ரத்த வெள்ளத்துல கிடக்கும்போது தர்சனோட ரத்தம் கொதிச்சுது பாருங்க, அதுதாக்கா பாசம். இவன்லாம் பாசமற்ற ஆளுகள். இந்த ஆளுகள்லாம் இருக்கிறத விட சாகிறது மேலுங்கிறாங்க நந்தினியும் ரேணுகாவும். இல்லை இல்லை, எனக்கு அப்படியே ஆத்திரம் கோபம் வந்துட்டு தான் இருக்கு. இவங்களை யாரையும் நீ சும்மா விட போறதா இல்லை, ஆதாரம் மட்டும் என் கைக்கு கிடைக்கட்டும், இவங்க இனிமேல் வெளியில வர முடியாத அளவுக்கு நான் ஜெயிலுக்குள்ள தள்ளியே தீர்வேங்கிறாங்க ஜனனி. ஆமா ஜனனி, கண்டிப்பா இந்த ஆதாரத்தை வாங்கினதும் இவங்க யாரையும் விட்டு வைக்க கூடாது. ஒரு சோங்கிற பேர்ல இவங்க சும்மா சுத்திக்கிட்டு இருந்து என்ன பிரயோஜனம்? குடும்பத்துக்கு ஆகாம நமக்கும் ஆகாம குழந்தைகளுக்கும் நல்ல அப்பனாவும் இல்லாம இவங்க இருந்து என்ன பிரயோஜனம்? உள்ள கொண்டு போய் தள்ளுறதே நல்லது. ரேணுகாக்கா நீங்க என்ன சொல்றீங்கிறாங்க. அட நான் தான் முதல் ஆளா இந்த ஆளை புடிச்சு கொடுக்கணும்னு இருக்கிறேன், என்கிட்ட போய் அந்த மனுஷனுக்கு அனுதாபம் பாப்பா நீங்க நினைச்சு கேட்கறியா? இதை பாரு நந்தினி, யார் விட்டாலும் நான் விட போறதில்லை. அன்னைக்கு அன்னக்காரனுக்காக பழியை ஏத்துக்கிட்டு போய் நின்ன போது நம்ம கோர்ட்டு வாசல்ல கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இந்த மனுஷன் வெளியில வந்தா போதும், என் பிள்ளைக்கு அப்ப வேணும்னு நான் நினைச்சேன். ஆனா இப்ப சொல்ற நந்தினிக்கு புருஷனாவும் இல்லை புருஷனாவும் வேண்டாம், என் பிள்ளைக்கு அப்பனாவும் இல்லை அப்பனும் வேண்டாம், ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைக்கட்டும், நானே கொண்டு போய் உள்ள தள்ளிடுறேங்கிறாங்க ரேணுகா. அப்படி வாங்க வலிக்கு, தாலி கட்டின புருஷனாச்சேன்னு சென்டிமெண்ட் பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா இனிமேல் நம்ம காலத்தை ஓட்ட முடியாது. ஏன்னு கேட்டால் அவனுக்கு அண்ணன் தம்பிக்க எல்லாருமே யாரை வேணாலும் சுட்டு பொசுக்க தயாராக இருக்காங்க. இவனுக்கிட்ட இருந்து நம்ம உயிரையும் காப்பாற்றிக்கணும், ஆன மரியாதையோட நாமளே சுயமாக சம்பாரிச்சு சாப்பிடணும். இன்னும் கொஞ்ச நாளையில வெளியில போய் நமக்குன்னு ஒரு இடத்த தேடிக்கணுமே தவிர இவனுங்களை விட்டு நம்ம வெளியில போலாங்கிற முடிவில் இருக்காங்க. அதுக்கு முன்னாடி இந்த ஆதாரத்தையெல்லாம் ஏதாவது ஒரு வழியில ஒப்படைச்சிட்டு இவனுங்களை எல்லாம் உள்ள தள்ளிட்டு தான் போகணும்னு முடிவில் இருக்காங்க. சக்திக்கு தூக்கமே வரல, உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த லெட்டரை படிச்சு பார்த்து, ஒரு பொண்ணு அப்பாவித்தனமா சாபத்தை விட்டுட்டு இந்த கடல் அலையில கலந்துட்டேன், நீ விதைச்ச விதை உன்னை ஒரு நாள் எதிர தாக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது யாரு விதைனா அது நம்ம வர்க்கத்தை சேர்ந்தவங்க யாரா இருக்கும். இப்படி பல யோசனைகளோட சக்தி யோசிச்சிருக்காங்க. நல்லா தூங்குறாங்க. அசந்து தூங்குற ஜனனியை எழுப்புறாங்க சக்தி. என்ன சக்தி உனக்கு தூக்கம் வரலையாங்கிறாங்க. இல்ல ஜனனி, நான் காலையில ராமேஸ்வரம் போலான் இருக்கேங்கிறாங்க. சக்தி நீ தனியாவ போற, நானும் கூட வரேங்கிறாங்க. நீ வேண்டாம் ஜனனி, நீ இங்கிருந்து பார்த்துக்கோ, ராமேஸ்வரம் போனா நிச்சயமா ஏதோ ஒன்று குணசேகரை பத்தின உண்மைகள் எல்லாம் நிறைய வெளியே வர வாய்ப்பு இருக்குதுன்னு என் மனசுக்குள்ள தோணிக்கிட்டே இருக்குதுங்கிறாங்க சக்தி. இதை கேட்ட ஜனனி, என்ன சக்தி இது, நம்ம இந்த ஆதாரத்தை திரட்டுறதை விட்டுட்டு இப்ப ராமேஸ்வரம் போனா அதுல 2-3 நாள் வேஸ்ட் ஆயிடுமேங்கிறாங்க. இல்ல பரவாயில்ல இருக்கட்டும், நீ இங்கிருந்து போனா இவரை பத்தின உண்மைகள் தெரிய வாய்ப்பு இருக்கு, அதை வச்சு நம்ம இவர்கிட்ட பேசுறதுக்கும் சரியா ஏதோ ஒன்னு மறைக்கிறாரு ஜனனி, அதை கண்டுபிடிக்காம விடக்கூடாதுன்னு ஜனனி சக்தியும் ஒரு முடிவோடு இருக்காங்க. சரி சக்தி,
ஆனால் நம்மளை போட்டுத்தள்ள அவர் தயாராயிட்டாரு. பிரச்சனைன்னு வந்துட்டா அண்ணன், தம்பி, பாசம், பந்தம், அன்பு எதுவுமே அவர்கிட்ட கிடையாது. அவர் ஒரு மர ஜென்ம சக்தி. எதுக்கும் துணிச்சவர். ஆனால் நீ பார்த்து பத்திரமா போகணும். ஆனால் நீ போகிற விஷயம் வெளியில் யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிறாங்க ஜனனி. ஆமாம் ஜனனி, போயிட்டு திரும்பி வர வரைக்கும் இந்த விஷயத்த நீ யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்கிறாங்க. ஜனனியும் சரிங்கிறாங்க. பொழுது விடிஞ்சு அடுத்த நாள் காலையில் சக்தி ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ஜனனி அஸ்வின் வீட்டில் அவங்க அம்மா கிட்ட போய் பேசி அவங்க வீட்டில் ஏதாவது ஆதாரம் கிடைக்குமாங்கிறதுக்காக இப்போ அவங்க அம்மா வீட்டுக்கு போக தயாராக இருக்காங்க. சக்தி ஒரு 3 நாள் தங்குற மாதிரி அவங்க திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்புறாங்க. இங்கே பார்த்தா விசாலாட்சி கறி குழம்பு வச்சு தோசை ஊற்றி தரேன்ப்பா, உனக்கு பிடிக்குமல்ல சாப்பிடுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ விசாலாட்சி குணசேகர் கிட்ட பாசமாக பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு கரிகாலன் மனசு கேட்காம கேட்குறாரு, ஏன் அத்தை இந்த 2-3 நாளாக ஏதோ நாங்கள் ஆக்கி போட்டதை நீங்களும் சாப்பிட்டீங்க, வாய்க்கு ருசியா இல்லைனாலும் ஏதோ கொடுமையேன்னு சொல்லி சாப்பிட்டீங்களா? இன்னைக்கு பெரிய மாமாவை கண்ட பிரியத்தில் கறியும் சோறும் தோசையும் இட்லியுமா ஆக்கி போடுறீங்களே, அடாடாடா விதவிதமா செய்கிறீங்கத்த, மன சுண்டி இழுக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கரிகாலன். டேய் வாயை மூடுடா, சாப்பிடையில பல்லு வைக்காத கண்ணு வைக்காத, கொஞ்சம் ஓரமா அப்படி நெல்லு தோணான்னு பேசிக்கிட்டு அவன் எப்படி சாப்பிடுவான் அப்படின்னு விசாலாட்சி குணசேகரனுக்கு பக்கத்தில் உட்காந்து பரிமாறிக்கிட்டு இருக்காங்க. குணசேகரன் ஏதோ ஒரு யோசனையிலேயே இருக்காங்க. என்னப்பா யோசிக்கிற, இங்க பாருப்பா, இந்த கோட்டை நீ கட்டின கோட்டைப்பா, நீ சம்பாரிச்ச சொத்து, நம்ம வீட்டு பொம்பளைங்க இருக்காளுக பாரு, மருமகங்கிற பேர்ல வந்து அந்தஸ்துல உட்காந்துக்கிட்டு சரியான ஜம்பம் அடிச்சிட்டு இருக்காளுக. அவளுக சொல்றது எல்லாம் கேட்டுக்கிட்டு நீ வீட்டை விட்டு வெளியே எங்கேயும் போயிடாதப்பா, உனக்காக வேண்டி இதோ உன் தம்பிங்க இருக்காங்க, பெத்த தாய் நான் இருக்கேன், கை வேலைக்கு கரிகாலனும் முள்ளையும் இருக்காங்க, இத்தனை பேர் இருக்கும்போது உனக்கு என்னப்பா கவலை, நீ எதுக்கு வெளியில போகணும், இங்கேயே இரு, உனக்கு விதவிதமா நான் சமைச்சு கொடுக்குறேன் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாம் நந்தினியும் ரேணுகாவும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஐயோ பாவம், ஈஸ்வரி அக்காவை அடிச்சு கொண்டு ஆஸ்பத்திரியில சேர்த்திட்டு என்னமா நாடகம் போட்டுட்டு இருக்காங்க, என்னமா நடிக்கிறாங்க. இவர் சாப்பிடல என்ன 2 சுட்டி இலைச்சா கிடக்குறாரு, நல்லா டெல்லி எறும்பு கணக்காத்தானே நல்லா இருக்காருன்னு பேசிக்கிறாங்க. சக்தியை கிளம்பி வந்து மீனாட்சி அம்மனை கும்பிட்டுட்டு இருக்காங்க. எல்லாரும் ஒரு வித்தியாசமா சக்தியை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப கதிர் சக்தி கிட்ட வேணும்னே வம்பளுக்குறாங்க. டேய் என்னடா பையன் கையுமா புறப்பட்டுட்டு எங்க கிளம்பிட்டேங்கிறாங்க, ஏன் அதை உங்ககிட்ட நான் சொல்லிட்டு தான் போகணுமாங்கிறாங்க. ஆமாடா, என்கிட்ட சொல்லாம நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது, நீ இங்கே தான் இருக்கணுங்கிறாங்க கதிர். அப்படி ஒன்று நான் உங்ககிட்ட எல்லாம் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை, இன்னும் 15 நாள் தானே ஆதாரத்தையெல்லாம் நாங்கள் கொடுத்துட்டு வீட்டை விட்டு வெளியே போகலான்னு தான் இருக்கோம். ஆனால் உங்ககிட்ட எல்லாம் இந்த விஷயத்தை பற்றி சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது. ஏன் உங்கள் நொன்ன 4 நாளாக போனாரே உங்ககிட்ட சொன்னாரா இல்லை என்கிட்ட சொன்னாரான்னு கேட்குறாங்க. டேய் அண்ணன் போவாரடா, அண்ணன் கூட எசிலி போட்டுட்டு இருக்கியா நீ, ஏன்டா சட்டி கொண்டாட்டி ஏவி விட்டா நீ போவ, ஆனால் பெத்த தாய்கிட்ட சொல்லிட்டு போகணும்னு உனக்கு தோணாதா, இப்போ எங்கே போகிற சொல்லிட்டு போங்கிறாங்க விசாலாட்சி. இதை பாருமா, உன் பெரியம்மாவை மட்டும் உங்ககிட்ட எல்லாம் உன்னை மதித்து சொல்லிட்டா போகிறாங்க. என்ன அண்ணன் உங்கள் தம்பிகளுக்கு ஒன்றுமே தெரியாமல் என்கிட்ட கேட்குறாங்க, உங்களை பற்றின விஷயங்களை சொல்லட்டுமா இல்லை சொல்லாமையே நான் கிளம்பட்டுமான்னு கேட்குறாங்க. டேய் சக்தி என்னடா உனக்கு அவ்வளோ விளக்காரமாக இருக்கா, நீ எங்கேயோ போ, இதோ நீ பாட்டு கார் எடுத்துகிட்டு போனேன், உன் பொண்டாட்டி காலை உடச்சிக்கிட்டு வந்து நின்னா, அந்த மாதிரி நீயே எதையாவது உடச்சிக்கிட்டு வந்து நிற்காதா அப்படின்னு சொல்கிறாங்க கதிர். அப்படியெல்லாம் நீ ஒன்று எங்கள் மேலே அக்கறைப்பட வேண்டாம்ப்பா, உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்கிறாங்க. சரிடா இப்போ நீ எங்கே தான் போகிற அது எங்களுக்கு தெரிஞ்சு ஆகணுங்கிறாங்க கதிர் ஞானம் குணசேகரன். இப்படி தோண்டி தோண்டி அவனை எங்கே போகிறேன்னு ஏன் கேட்குறீங்க, அவன் எங்கள் பிஸ்னஸ் விஷயமா கோயம்புத்தூர் வரைக்கும் போக போகிறாங்கிறாங்க ரேணுகா. ஆமாம், நாத்தம் பிடிச்ச பிஸ்னஸை செய்ய கோயம்புத்தூருக்கு போகணுமான்னு கேட்குறாங்க ஞானம். நாங்கள் ஒன்றும் உங்களை மாதிரி கருவாட்டு பிஸ்னஸ் செய்யலை, நாத்தம் பிடிச்சி போகிறது நல்லா வகை வகையாக சமைச்சு சாப்பிட்றதுக்காக நாங்கள் செய்கிறோம். பேச்சை பாரு, பேச்சே நாத்தம் அடிக்குதுங்கிறாங்க ரேணுகா. ஏன் கோயம்புத்தூரில் மாமியா இருக்காளாக்கு அப்படின்னு கதிர் கேட்குறாங்க. ஆமாம்மா, உன்ன மாதிரி 40 மாமியா ஒன்று அவன் வச்சுக்கிட்டு இருக்கல, அவன் ஏதோ எங்களுக்காக சப்போர்ட் பண்ணுறதுக்காக போகிறாங்கிறாங்க நந்தினி. ஆமாம், உங்களுக்கும் சப்போர்ட் பண்ணி கிழிச்சிட்டாலும் இவனும் போய் சாதிச்சிட்டாலும் அப்படின்னு சொல்லி கேவலமாக பேசிகிட்டு இருக்காங்க. டேய் நான் சாதிக்க போகிறனோ இல்லை சாதிக்காமல் விட போகிறனோ, இப்போ என்னை பற்றி ஏன்டா நீங்கள் நினச்சி கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க, வேலை என்னமோ அதை பாருங்கள், என் வேலை என்னமோ நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு சக்தி அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போவும் நந்தினிக்கு ரேணுகாவுக்கும் மனசே கேட்கல, திரும்பவும் சக்தியை வழி அனுப்புறதுக்காக ஓடி வராங்க. சக்தி பார்த்து பத்திரமா போயிட்டு வாப்பா, எந்த இடத்துல போய் பஸ் ஏறி இறங்குனாலும் அப்பப்போ நீ ஜனனிக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்கிறாங்க ரேணுகா. சரிங்க நீ நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு சக்தி ராமேஸ்வரம் போகிறாங்க. அங்கே மாசியை சந்திக்க நேருது. குணசேகரனை பற்றின பல ரகசியங்கள் மாசி மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு அதிர்ச்சியில் உறைஞ்சிருக்காரு சக்தி. என்ன நடக்கும்